ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः इदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यं புக்கில் 361வது பக்கம், இரண்டாவது பாஷ்யம். தம் ஞானாக்னிதக்த கர்மாணம் கர்மாதௌ அகர்மாதிதர்சனம் ஞானம் தத் ஏவ அக்னிஹி தேன ஞானாக்னினா தக்தானி சுப அசுபலக்ஷணானி கர்மாணி யஸ்ய தம் ஆகுகு பரமார்த்தக பண்டிதம் புதாக பிரம்மவிதக. இது நம்ம போன கிளாஸில் இது முடித்தோம். அவதாரிக்கை படிக்கிறேன். அதுக்கு கீழ் இருக்கிறது யகதோ அகர்மாதிதர்ஷி சக அகர்மாதிதர்ஷனாத் ஏவ நிஷ்கர்மா சந்நியாசி ஜீவனமாத்ரார்த்தசேஷ்டः சன் கர்மணி ந பிரவர்த்ததே யத்யபி ப்ராக் விவேகதः பிரவருத்தः. 4/18 ஒரு முக்கியமான ஸ்லோகம். அதற்குண்டான விளக்கத்தை பகவான் 4/19 24 வரைக்கும் ஒரு 5-6 ஸ்லோகத்தில் கொடுக்குறார். அவரே விளக்கம் கொடுக்குறார். ஞானியை பற்றிய விளக்கம், லக்ஷணம், ஞானியுடைய லக்ஷணத்தை கொடுக்குறார். அதுதான் கர்மத்தில் 4/18 என்ன சொல்லுச்சு? கர்மத்தில் எவன் அக்கர்மத்தை பார்க்கிறானோ, அக்கர்மத்தில் எவன் கர்மத்தை பார்க்கிறானோ சக புத்திமான் மனுஷேஷு, அவன் தான் ஞானி அப்படின்னு ஞானிக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அது புரிந்து கொள்வதற்கு கடினம் என்பது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான், ஏன்னா ஒரு யாரையுமே நம்ம ஞானியோ இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்குண்டான விளக்கத்தை பகவான் கொடுக்குறார். இதுக்கு முன்னால் ஒரு பெரிய பாஷ்யம் பார்த்தோம். அது சங்கராச்சாரியார் கொடுத்த விளக்கம். பகவானே 19 24 வரைக்கும் இந்த 18வது ஸ்லோகத்தினுடைய விளக்கமாக கொடுக்குறார். அதில் மெயின் அவர் கொடுக்கறது ஞானியுடைய லட்சணம். கர்மத்தில் அக்கர்மத்தை பார்த்தல், கர்மாதல் அக்கர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் அப்படிங்கிறது என்ன? மனதில் வருகிற ஒரு மாற்றம். அந்த ஞானத்தினுடைய பலனை நம்ம மனதில் வருகிற ஒரு மாற்றம். அந்த ஞானத்தில் நம்ம டொல்ல ஆகிறோம். எதில்? தன்னை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளுதல். அவன் தான் ஞானி. நான் யாருங்கிறத சரியாக அடையாளம் கண்டு கொள்ளுதல். தான் என்னவா அவனுக்கு தெரியுது? சாட்சி சுரூபம். நான் இந்த சரீரம் அல்ல. நான் இந்த சரீரம் நினைக்கிறதா அகங்காரம். அப்ப நான் இந்த சரீரம் அல்லன்னு அவருக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன், தன்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறாருன்னா அவருக்கு என்ன தெரியுது? அகங்காரத்தை நல்லிஃபை, ஃபால்சிஃபைடு, நல்லிஃபைட் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் மறுபடியும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார், நான். ஆனால் ஃபால்சிஃபைட் சொல்ல, நல்லிஃபைட் சொல்ல முடியாது. ஃபால்சிஃபைடு அகங்காரம், அகங்காரத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டார். டிட்டாச்ட் ஃப்ரம் அகங்காரம், ஃப்ரீடம் ஃப்ரம் பயோகிராஃபி ஆஃப் அகங்காரம். அதிலிருந்து பயோகிராஃபி ஆஃப் அகங்காரத்திலிருந்து தன்னை டிட்டாச்சு, ஃப்ரீடம் ஃப்ரம். அதாவது அகங்காரத்தினுடைய வாட் இஸ் அகங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் சொன்ன 2 வேர்டு, அதுதாங்க அகங்காரம். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்சஷன்ஸ் அண்ட் ப்ரீ ஆக்குபேஷன். இது 2 தான். வாட் யூ மீன் பை அப்சஷன்? அகங்காரத்தினுடைய வேலையே அப்சஷன், ப்ரீ ஆக்குபேஷன். அப்படின்னா அப்சஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். அதாவது அளவுக்கு அதிகமாக
ஒரு விஷயத்தில் ஈர்க்கப்பட்டு அதையே சிந்தித்து கொண்டிருத்தல் சம்சாரம். அது அகங்காரத்துடைய வேலை. என்ன பண்ணும்? அன்கண்ட்ரோலபிள். உங்களுடைய கண்ட்ரோல்லே உங்க தாட் இருக்காது. அளவுக்கு அதிகமாக அது சொத்தா இருக்கலாம், பிரச்சனைகளா சொத்துல வர பிரச்சனைகளாக இருக்கலாம், பணமா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக ஈர்க்கப்பட்டு அதையவே சிந்தித்து கொண்டிருத்தல், இதுதான் அப்சஷன் ஆஃப் மைண்ட்னு பேரு. இதுதாங்க சம்சாரம்னு. உண்மையாலுமே சம்சாரத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். திஸ் இஸ் சம்சாரம். அதுக்கடுத்து என்ன சொன்ன? ப்ரீ ஆக்குபேஷன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அதுலேயே முழுமையாக மூழ்கி இருத்தல். அதுக்கு தான் ப்ரீ ஆக்குபேஷன். ஒரு விஷயத்த வாழ்க்கையில் அது விஷயம் அப்பப்போ மாறும். 4 நாளைக்கு ஒருக்கா, ஒரு நாளைக்கு ஒருக்கா, ஒரு நாளைக்கு 3 தடவை கூட விஷயங்கள் மாறும். ஆனா அந்த விஷயத்தை எடுத்து வச்சு முழுமையாக நம்ம திங்க் பண்ணி ஐடியா பண்றாங்களாம். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்றாங்களாம். அவங்கள ஏமாத்திக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு அப்படியே ஒரு செகண்ட்ல முடிவு கிடைச்சிடும். ஆனா அது தெரியறது இல்லை. அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே தான் இருந்தோம்னா தான். இப்போ பையனை கொண்டு ஹாஸ்டல் கொண்டு விட்டு வரீங்க, +2 முடிச்சுட்டு திருப்பி அவனுக்கு ஹோம் சிக்குன்னா நமக்கு வேற சிக்கு. பையனுக்கு வீட்டு நினப்பு வந்துடும். வீட்டிலேருந்து போனான்னு வச்சுக்கல, அவனுக்கு வீட்டு நினப்பு வரும். அதை அவன் அதிலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா மனம் ஒட்டிருச்சு வீட்டோட இவ்வளவு நாள். கொஞ்சம் விலகும் போது அப்போ அவனுக்கு என்ன தெரியணும்? அந்த சிந்தனை வரும்போது அதுல டொல்ல ஆகக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். இப்ப அம்மாவுக்கு என்ன தெரியணும்? அவனை கொண்டு பர்பஸாக பிளான் பண்ணி அவன் நல்லதுக்காக கொண்டு விட்டுருக்கோம். அவனுடைய எண்ணம் வரும்போது அது வராமல் மீண்டும் அவனுக்கிட்ட பேசணுங்க. என்ன பிரச்சனையோ அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும், என்ன வேணுமோ வாங்கி தரணும். அதுலாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அவனை பற்றிய உள்ள அசப்போடுறது அப்படி வரும்போது அது நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பேரு தான் அன்பு. அந்த அம்மா தான் அவன் குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரியும், அந்த பையனோட நினைப்புகளிலிருந்து வெளியில் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற அம்மாவுக்கு பாசம் கம்மின்னு உலகம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்குது. 200% ராங். ஏன்னா நீங்க அவனை சிந்திக்கிறீங்கன்னா திருப்பி போட்டு அவனை போட்டு நசுக்குவீங்க. ஃபோன் பண்ணி ஏன் நீ நேற்று ஏன் ஃபோன் பண்ணல, இன்னைக்கு ஏன் ஃபோன் பண்ணல, அதை ஏன் சொல்லலைன்னு கேட்ட, இதை ஏன் சொல்லல போட்டு அவனை நசுக்கி அவனுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குற அந்த தாய். எந்த ஒரு தாய் அந்த மகனிடம் இருந்து அந்த நினைவுகள் வராமல் அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும், நான் என் வாழ்க்கையை பார்க்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அதான் பற்று வாழும் பொழுது அந்த பையனை அங்கே நிம்மதியா இருப்பான். எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணா போதும். காலையில் நீ என்ன பேண்ட் போட்ட, என்ன ஷர்ட் போட்ட, பிள்ளைகளா இருந்தா ட்ரெஸ் என்ன போட்ட, தலை எப்படி சீவின, ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, நான் பார்க்குறேன். நீ காலேஜ் போறதுக்கு முன்னால எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிரு, நான் பார்க்குறேன், எனக்கு ஞாபகமா இருக்கு. இதெல்லாம் என்னது? பற்று, பொசஷன், அதாவது ப்ரீ ஆக்குபேஷன். இதெல்லாம் தாங்க அகங்காரத்தினுடைய உச்சம், பற்றுனுடைய உச்சம். ஏன் நான் சரீரம்ங்கிற அபிமானமா? என் வயிற்றிலிருந்து வந்தது என்னது? என்னுடையது. அகங்காரம், மமக்காரம். இதுதாங்க பேரு சம்சாரம்னு பேரு. இதுக்கு பேரு பாசம், அன்பு. அன்பு என்பது எப்போ அவனை விட்டு அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அப்பதான் அவனுக்கு பேர் அன்பு. அதுக்கு பேர் அந்த இடத்துல அன்புன்னு பேரு. எப்ப அவனை வச்சு இப்படி நசுக்குறீங்களோ, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒரு உறவு, ஏன்னா தாய் மகன்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம் அதுல இருந்து விடுபடுறதுங்கிறது. சோ இதுதான் என்னது? சம்சார துக்கம், அகங்காரத்தினுடைய வேலை. ஒன்னு என்ன சொன்ன? அப்சஷன். அளவுக்கு அதிகமாக ஈர்க்கப்பட்டு, அது உறவுகளாக இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சொத்து பத்துகளா இருக்கலாம், சொத்து பத்து வாங்கினதா இருக்கலாம், அல்லது சொத்து பத்து வித்ததனால ஐயோ போயிருச்சேன்னு இருக்கலாம், அல்லது கேஸ்ல மாட்டிக்கிச்சே பூமி, எது வேணா இருக்கலாம். 24 மணி நேரம் ரிவைன் பண்ணி 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 அதையே உட்கார்ந்துருக்கிறது. அப்புறம் நான் ஒரு ஆள் இப்படி வீட்டில் ஒரு ஆள் வந்துட்டு வச்சுக்கல, மிச்சம் இருக்கிற வீட்டுல பாவம் அது 5-6 டிக்கெட் அது ஃப்ரீயா இருக்கும், அதுகளையும் பிடிச்சி உட்கார வச்சு இங்க வா, நீ கண்டுக்கிறதே இல்லை இந்த பிரச்சனை, நீ வா வந்து உட்காரு. என்ன ஜட்ஜு அங்க நாம 4 பேரும் உட்கார்ந்து முடிவு பண்ணி தீர்ப்பு எழுதுறதுக்கு என்ன நடக்குமோ அங்க நடக்க போகுது. அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யணும். அங்க போறக்கு வழக்கு என்ன செஞ்சுட்டு நாம என்ன பண்ணிடும், அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வெளியில வர தெரியும். மனதை அதுலயே டொல்லாக்கூடாது. இதுக்கு பேரு தாங்க அகங்காரத்தை
இது ஞானி என்னது, இந்த அகங்காரத்தை அவர் என்ன பண்ணிட்டார், அதோட கான்சிக்வன்ஸ் ஆஃப் அகங்காரம் சொல்லலாம். இதுதான் அகங்காரமே கூட சொல்லலாம். எது, அப்சஷன்ஸ், அளவுக்கு அதிகமாக ஈர்க்கப்பட்டு அதையே சிந்தித்துக் கொண்டிருத்தல், அல்லது ஒரு விஷயத்தில் முழுமையாக மூழ்கி விடுதல். கிளாஸுக்கு டைமே இல்லைங்க, வீட்டில் ஒரே பிரச்சனைங்க, எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவே முடியலைங்க, வீட்டில் ஒரே பிரச்சனை. இதெல்லாம் என்ன, இந்த வார்த்தையில் எதை காமிக்குது, 100% எங்கே போய் லாக் ஆகிட்டோம். இது அகங்காரம்னு நீங்கள் சொல்லலாம். கான்சிக்வன்ஸ் ஆஃப் அகங்காரம் இதுதான். இவர் ஞானி இப்போ என்ன பண்ற, இதனாலதான் இவர் என்ன பண்றார், இறைவன் இந்த கர்மத்தில் அக்கர்மத்தை பார்ப்பவன், அக்கர்மத்தில் கர்மத்தை பார்ப்பவன், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் திஸ் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். இதைத்தான் சொல்றார். இதுக்கு தான் படிக்கிறது, இதுக்கு பேர் தான் மோட்சம். எப்ப நீங்க அதிலிருந்து விடுபடுறீங்களோ தட் இஸ் மோட்சம். ஏன்னா மோட்சம்னா ஞானி மோட்சம் அடைந்தவர்கள், முக்தி அடைந்தவர்கள் சாப்பிட மாட்டாங்க, சாவ மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ஐயா அதெல்லாம் கிடையாது. மனதளவில் இது ஃப்ரீ ஆகிற பாத்தீங்களா, திஸ் இஸ் மோட்சம். ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா அவர் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா உலகம் அப்படி காமிச்சிட்டு இருக்குது, சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு, மண்ணை நோண்டி அவரே உள்ள படுத்துக்குவாரு, ஐயா அதெல்லாம் கிடையாது. அவரே உள்ள போயிட்டாரு, அவருதான் ஞானி. யாரு, மண்ணை நோண்டி உள்ள போய் படுத்துட்டா அவர் ஞானி, சாப்பிடாம இருந்தா தூங்காம இருந்தா அவர் ஞானி. அப்படி கிடையாது. உலகம் சூடோ ஞானி ப்ரொஜெக்ட், சூடோனே புரியுதுங்களா, அவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன ஐயம் ஞானி, அதனால சூடோ ஞானி. உண்மையான ஞானமோ மோட்சமோ அது அல்ல. ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சார துக்கம். சம்சார துக்கம்னு என்ன, ஃபீவர், உடம்பு சரியில்லை, அதுக்கு பேர்லாம் சம்சார துக்கம் இல்லை. இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்சஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, அப்சஷன் அண்ட் ப்ரீ ஆக்குபேஷன் ஆஃப் அகங்காரா. இதிலிருந்து விடுபட்டா யாரு சொல்றாரு, இப்போ ஞானி. இப்போ அடுத்தது ஞானி பற்றிய டெஃபினிஷன், அகர்மணி கர்மணி. ஓகே, இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஞானியை கொடுக்குறாரு. பியூட்டிஃபுல்லான இடங்க, பகவத்கீதையிலே ரொம்ப தெளிவா ஞானியை பத்தி டெஃபினட் கொடுக்குற இடம் இங்கே தான். 3 பேராகிராஃப்ல 3 ஞானி விளக்குறாரு. ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் சொல்லிடுறேன், அப்புறம் அங்க 3 பேரால என்னென்ன வர்றான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு சித்த சுத்தி தேவைப்படல. ஏன்னா அவனுக்கு முன் ஜென்மத்திலேயே கர்மயோகத்தை முடிச்சுட்டான். பிறக்கும் போதே சித்த சுத்தியோட பிறந்துட்டான் ஒரு பிரம்மச்சாரி. அடுத்தது, அவனுக்கு தர்ம புண்ணியத்தை சேர்த்தி தான் சித்த சுத்தியை பெறணுங்கிற அவசியம் இல்லை. ஏன், சித்த சுத்தி அடையறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், புண்ணியத்தை சேர்த்துறோம். அப்ப பாருங்க, there is no need of அர்த்தா காமா, எந்த புருஷார்த்தமும் அவனுக்கு தேவையில்லை. புண்ணியத்தை, தர்ம புருஷார்த்தமோ அர்த்த புருஷார்த்தமோ காமம் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன், இந்த புருஷார்த்தம்லாம் எதுக்கு, புண்ணியத்தை தேடுவதற்கு. அவன் ஆல்ரெடி அர்த்த காம புருஷார்த்தத்தின் மூலியமாக, கர்மயோகத்தின் மூலியமாக எதை அடைஞ்சிட்டான், சித்த சுத்தியை அடைந்து விட்டான். அப்ப இந்த பிறவியில ஏதோ ஒரு ஞானம் அடையாத காரணத்தினால அவனுக்கு என்ன கிடைக்குது, பிறப்பு கிடைக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் போதே 7 வயசு 8 வயசுல குரு கிடைச்சிருவார். 10 வயசு 12 வயசு 5 வயசுல அவனுக்கு என்ன கிடைச்சிரும், ஞானி ஆகிடுவான். எக்ஸாம்பிள் சங்கராச்சாரியர் ஞானி ஆகிடுவான். அவங்க that need not enter into கிரகஸ்தாசிரமம். there is no need for it. ஏன் கிரகஸ்தாசிரம் எதுக்கு, கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி பெறுவதற்காகத்தான் கிரகஸ்தாசிரத்துக்குள்ள போறோம். நாட் ஃபார் பிளஷர், நாட் ஃபார் ஃபேமிலி செட்டப். எதுக்கு நம்ம கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போறோம், வைதீக கர்மத்தை பண்ணி, அக்னி காரியங்கள், வைதீக கர்மங்கள், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணி, குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட் பெற்று சித்த சுத்தி பெறுவதற்காகத்தான் ஒரு மனிதன் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போகிறானே தவிர, இது இறைவனுடைய கணக்கு. நாம ஓட்ட கணக்கு அது வேறையா இருக்கலாம். இறைவன் எதுக்கு 2வது ஆசிரமத்தை கொடுத்தாரு, பை டூயிங் கர்மயோகா, வைதிக கர்மா, he will try to get சித்த சுத்தி. இப்ப ஆல்ரெடி இதெல்லாம் கிடைச்சதுனால அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்ப அவனுக்கு எது தேவையில்லை. there is no to enter into கிரகஸ்தா to get சித்த சுத்தி, to do karma yoga. Nothing is needed. No punya is needed. No siddha suddhi is needed. அப்படிங்கும் போது அவனுக்கு 8 வயசுல குரு கதை தட்டிடுவார், 9 வயசுல கதை தட்டிடுவார், வாடா வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாவா. அதெல்லாம் ஜீனியஸ், பூர்வ ஜென்மத்து புண்ணியம், அதெல்லாம் அவங்க பண்ணின உழைப்பு. அப்ப அவங்க என்ன ஆயிடுறாங்க, டைரக்டா பிரம்மச்சரிய ஆசிரமத்து படிப்பாங்க, ஞானி ஆயிடுவாங்க.
அப்போ சந்நியாசத்தை ஏற்றுக்குவாங்க. சந்நியாசம் ஏன்னா அவங்களுக்கு தான் கிரகஸ்தாசிரமம் தேவையில்லையே, அவங்க கல்யாணத்துக்குள்ள போகிறாங்க. இது ஏன் பிரச்சனையில் முட்டிக்கணும்? அவங்க வாட்டுக்கு டேரா அதுக்கு என்ன சொல்லுது, இந்த ஒயில்ட் கார்டு ரவுண்டு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரு கடைசி இந்த பாட்டு போட்டியெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு ரவுண்டில் என்ட்ரு ஆவான் ஒருத்தன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10வது முன்னாள் ரவுண்ட்லேயே அவன் டெலீட் ஆகிருப்பான், வெளியில் போயிருப்பான், தோற்று போயிருப்பான். ஆனால் மறுபடியும் கடைசி ஃபைனல் அன்னைக்கு ஃபைனல் நடக்குது, ஃபஸ்ட்டு 3 prizes 4 prizesக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் யார் போட்டியில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பாட சொல்லி அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஃபைனல் கொடுவாங்க. ஆனால் அவங்களே டெலீட் ஆகிருப்பாங்க, முதல்லையே போட்டி விட்டு விலகி போயிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ரவுண்டு வச்சு அவங்க எல்லாத்தையும் பாட சொல்கிறது. அப்போ பாடி அதில் ஒருத்தர் என்ன டைரக்டா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து ஒரு 20வது ரவுண்டில் அவுட் ஆயிருந்தான்னு வச்சுங்களேன், 19, 18, 17, 16 ரவுண்டுக்குலாம் வரவே முடியாது. அவன் தான் வீட்டுக்கு போயிடுவான். 20 ரவுண்டில் தோத்துனா வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் பாருங்க கடைசியாக ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னால் ஒரு ரவுண்டில் டப்பார் உள்ள, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஒயில்ட் கார்டு ரவுண்டுன்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஜெயிச்சு ஃபினால போய் ப்ரைஸ் வாங்கினவங்களாம் இருப்பானுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால 20லயே அங்கே ட்ராப் அவுட் ஆகிருப்பானுங்க. அந்த மாதிரி இவங்களை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒயில்ட் கார்டு ரவுண்டு இதில் வர்றதெல்லாம் வந்து லாட்ரி சீட்டு மாதிரி தான், சரிங்களா. அந்த மாதிரி டைரக்ட் கிரகஸ்தா இல்லாமல் நேராக எங்கே போயிடுறது, ஞானி அப்புறம் சந்நியாசம். அடுத்தது அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் ஞானியில் அவங்களுக்கு கிரகஸ்த ஆசிரமம் போயே ஆகணுங்கிற ஒரு பிராரப்தம். ஏன், இன்னும் சித்த சுத்தி கம்ப்ளீட் ஆகல. ஸோ அவன் கண்டிப்பாக கர்மயோகம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவார் இறைவன், யூ ப்ளீஸ் கம்ப்ளீட் பிரம்மச்சரி ஆசிரமம், குருவிட்டு போய் கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ணு, பிரம்மச்சரி ஆசிரமத்தை கம்ப்ளீட் பண்ணி கிரகஸ்த ஆசிரமத்துக்கு அவன் போகிறான். போய் என்ன பண்ணுறான், குடும்பத்தை பெருசு பண்ணுறது, பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது, ஒரு சமுதாயத்தை பார்த்துக்கிறதுங்கிறது செகண்டரி. பிரைமரி அவன் ஏன் கிரகஸ்தாவுக்கு போகிறான், இன்னும் அவனுக்கு சித்த சுத்தி கிடைக்கல. ஸோ ஹி ஹேஸ் டு டூ கர்மயோகா. அதனால தான் அவருக்கு இறைவன் எங்கே தள்ளுறாரு, அவனை கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போக வச்சு அப்புறம் என்ன சொல்றது, அடி மேல அடி வாங்கி சிலையாக உருவாக்கி கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து அங்கேயே படிக்க ஆரம்பிச்சிருவான். கிரகஸ்தாசிரமத்துக்குள் நுழைந்து அந்த புண்ணியம் சித்த சுத்தி அவன் கொஞ்சம் இருக்கும். அப்போ அந்த கொஞ்சம் சித்த சுத்தியை கம்ப்ளீட் பண்ணி 2 விதமான சன்னியாசி அவன் ஏற்பான். ஒன்று கிரகஸ்தாசிரமத்துக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் விவிதிஷா சன்னியாசி, நான் படிக்கணும்னு குடும்பத்தை விட்டுட்டு போறது, ஞானத்தை பெறுவதற்காக போற ஒரு சன்னியாசி பார்த்துருக்கோம். அல்லது கிரகஸ்த ஆசிரமத்தில இருந்து ஞானத்தை எதை முடிச்சிருப்பாங்க, சிரவணம் மனனத்தை முடிச்சிருப்பாங்க. நிதித்தியாசனத்தை பண்ண முடியாத போது, குடும்ப சூழ்நிலையில் நிதித்தியாசனம் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ண முடியாதுங்கும் போது அவன் எதை எடுத்துக்கிறான், வித்வத் சந்நியாசி. அப்ப ஞானி. அப்ப அவன் எப்படி போறான், கிரகஸ்த ஆசிரம துவாரா, அது வழியா ஞானத்தை அடையிறான். ஃபர்ஸ்ட் ஒருத்த பிரம்மச்சரி ஆசிரமத்திலேயே ஞானி, 2வது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கலவன் கிரகஸ்த ஆசிரம துவாரா, அது வழியா ஞானத்தை பெற்று ஞானி ஆகி சன்னியாசி ஆகிறது. இது ஒரு குரூப் ஆஃப் இவங்களும் சன்னியாசம். ஆஃப்டர் ஞானம் வித்வத் சன்னியாசம் என்ன, நிதித்தியாசனம். இவருக்கு யார் எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சிடும், யாக்ஞவல்லிக்க ரிஷி கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நிதித்தியாசனம் பண்றதுக்காக வெளியில வந்தவர், சன்னியாசம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஞானி. இப்படி ஒரு ஞானியும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 3வது ஸ்பெஷல் இங்க குறிப்பிடுற ஞானி கிரகஸ்தா ஞானி. இவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரி ஆசிரமத்தில் முடிச்சு கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள வந்து சாஸ்திரம் சொல்லுது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே அவன் என்ன பண்ணுவான், கர்மயோகம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்தில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் சித்த சுத்திக்காக பண்ணி வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணி அந்த ஞானத்தை பெற்று கிரகஸ்த ஆசிரமத்திலேயே நிதித்தியாசனம் செய்வது என்பது வெரி வெரி ரேர். மற்ற 2 ஈஸி. அதாவது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டே, ஏன்னா யாக்ஞவல்லிக்கெல்லாம் வெளியே போயிட்டாரு, இங்க உட்காந்து நம்மளால நிதித்தியாசனம் பண்ண முடியாதுன்னு. ஆனா சம் ரேர் கேசஸ் they can manage to do, அப்படிதான் போடணும், they can manage somehow to do நிதித்தியாசனம் in கிரகஸ்த ஆசிரமம். ஞானத்தை பெற்று அந்த ஞான நிஷ்டையில் இங்கேயே இருக்கிறது. they never go for சந்நியாசம்.
அந்த ஞானத்துக்கு அந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் ஏதோ ஒரு காரணம்னு சொல்லுது சாஸ்திரம். இனி அது காலத்துக்கு தகுந்த மாதிரி, பர்சனுக்கு தகுந்த மாதிரி மாறும். கிரகஸ்த ஆசிரமத்தில் ஒரு ஞானியா ஒருத்த வாழ்றான்னா அவன் ஏன் சந்நியாசம் எடுத்துக்கலைங்கிறக்கு அவங்களுடைய காலத்தை, நேரத்தை பொறுத்து, லைஃப் ஸ்டைலை பொறுத்து அதை மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு 60 வயசுல தான் கிரகஸ்தா ஞானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா அந்த சம்சார துக்கத்தில் இருக்கும்போது எல்லா அல்சரு, எல்லா நோய் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சன்னியாசி வாங்கி அவனாலெல்லாம் வாழ முடியாது. ஒரு வீட்டில் 2 தோசை சுட்டு தானே சுட்டு சாப்பிட்டா மட்டும்தான் அவனால் வயிறு தாங்கும். வெளியில் போனால் அவனுக்கு தாங்க முடியாது. அப்படிங்கும்போது அப்படி கூட காரணம் இருக்கலாம்னு சொல்லவன். இல்லை படிக்கிறக்கே படிக்க போகும்போதே இதுக்கு தடை, நீ சன்னியாசம் வாங்கிடுவேன்னு சொல்லி ஐயோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு படித்தவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கேஸில் அப்படிதான். நாமெல்லாம் சன்னியாசம் எல்லாம் வாங்க மாட்டோம், கடைசி வரைக்கும் உங்களோட இருப்போம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு படிச்சுட்டா அப்புறம் எப்படிங்க நம்ம வார்த்தையை மீறி சன்னியாசம் வாங்க முடியும்? அப்படியும் இருக்கலாம். ஏதோ அதான் சொன்ன கஷ்டத்துன்றது அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு பொருந்த மாதிரி இருக்கும். இல்லை கணவர் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாதான் உலகத்தில் வாழ முடியும் நிலைக்கு வந்திருக்கலாம். அப்போ அந்த பொண்டாட்டி விட்டுட்டு போக முடியுமா என்ன? அல்லது மனைவிக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். அப்போ கணவன் எனக்கு ஞானம் வந்துச்சு டாட்டா பை பைன்னு போக முடியுமா என்ன? சன்னியாசம் ஏற்றுக்கிட்டு போக முடியாது. ஆனால் இங்க இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல இவங்களை ஹைலைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப கஷ்டம். அதாவது டூயிங் நிதித்தியாசனம் இன் கிரகஸ்த. ஏன்னா யாக்ஞவல்லிக்கே என்ன பண்ணிட்டாரு? சிரவண மனத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ அவருனாலே முடியல, நம்ம கம்பேர்லாம் பண்ணிக்க வேண்டாம். இது ரொம்ப ரேருங்குது சாஸ்திரம். கிரகஸ்த ஆசிரமத்திலேயே யாருனால நிதித்தியாசனம் பண்ண முடியுங்கிறது ரொம்ப ரேர். அதனாலதான் வியாசர் யாரு? பக்கா கிரகஸ்தா. இது எழுதினவர், பாஷி எழுதுறவர் இவர் யாரு? கிருஷ்ணர் யாரு? இந்த ஸ்லோகத்தை கொடுத்தவர் யாரு? மகாபிரகிரகஸ்தா இல்லைங்களா? அப்போ அவங்கெல்லாம் அதுல இருந்து அந்த கஷ்டத்தை பட்டதுனால நிதித்தியாசனம் பண்றது எவ்வளவு. ஏன்னா சிரவண மனனுங்கிறது குரு பண்ணி கொடுத்துருவாருங்க. நீ யுவர் எஃபர்ட் கம்மி, நிதித்தியாசனத்துக்கு நீங்க எஃபர்ட் போடணும். அப்போ கேட்டதே கேட்ட மாதிரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ திருப்பி கிளாஸ் உட்கார மாதிரி, தட் இஸ் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனம் இவங்க 2 பேரும் யார் இப்ப ஹைலைட் பண்றாங்க? கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து ஒருத்த நிதித்தியாசனத்தை பண்ணி ஞானியா வர்றான் பாத்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப ரேர். அதைத்தான் இங்க இந்த இடத்துல சங்கராச்சாரியர் யூஸ்வலா இது அவர் எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து போறது பெஸ்ட், இல்ல கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து போயிட்டால்தான் பெஸ்ட்ங்கிறத எப்பவுமே அவர் கட்சி. அவர் எப்பவுமே அதுலதான் ரொம்ப அட்டாச்சா இருப்பாரு. கிரகஸ்த ஆசிரமத்துக்கு கிருஷ்ணர் சொல்றதுனால அவர் பிரதானப்படுத்துறார். ஏன் கிருஷ்ணர் சொல்றாருன்னா, சங்கராச்சாரியாருக்கு அந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் உட்கார்ந்து நிதித்தியாசனம் பண்றதுன்னு என்னன்னே தெரியாது. ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும், வியாசருக்கு அதை விட நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க எதை ஹைலைட் பண்றாங்க? கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிற ஞானி. சூடோ ஞானி அல்ல, ஒரிஜினல் ஞானின்னு வச்சுக்கணும். அதைத்தான் 3 பேராகிராஃப் விளக்க போறாங்க. நான் ஒரு பேராவா பார்க்கலாம். அந்த ஞானம் என்கின்ற அக்னி அவன் என்ன பண்ணுது? கர்மத்திலிருந்து அவனை விடுபடுது அப்படிங்கிறத போன கிளாஸ்ல முடிச்சோம். இப்ப இந்த இதுக்கு மீனிங் யகத்து அகர்மாதி தர்ஷி. இந்த இடத்துல யாரு? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் மூலமாகவே ஞானத்தை பெற்ற ஞானின்னு எழுதிக்கணும். இந்த இடத்துல ஞானி ஃப்ரம் டைரக்ட் வைல்டு கார்டு ரவுண்டு. யகனங்க யாரை குறிக்கிறாரு? புரோனோன்னு எடுத்தோன்னே யக போடுறாரு. அப்ப யாரை போய் குறிக்கிறது? யாக பிரம்மச்சரிய ஞானி. பிரம்மச்சரியத்தின் மூலியமாக ஞானத்தை பெற்று சந்நியாசம் வாங்கினவங்க. எவன் அகர்மாதி தர்ஷி. வாட் யூ மீன் பை அகர்மாதி தர்ஷி? கர்மணி ஆதிபதம் வருது. கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். கர்மணி அகர்ம நீ கர்ம தர்ஷின்னு அர்த்தம். அந்த ஞானம் ஆத்ம ஞானம், அதுதான் அந்த ஆத்ம ஞானங்கிற வேர்டுக்கு அவர் என்ன சங்கராச்சாரியர் என்ன வேர்டு போடுறாருங்க? ஆத்ம ஞானம் ஓட்டுக்கலாம் அல்லது ஞானின்னு ஓட்டுக்கலாம். இவர் என்ன போடுறாரு? என கான்டெக்ஸ்டுவல் மீனிங். அகர்மாதி அகர்மத்தில் கர்மத்தை, கர்மத்தில் அகர்மத்தை பார்த்த, தர்ஷினா பார்த்த, சகன இந்த இடத்துல அந்த ஆத்ம ஞானி. பிரம்மச்சரிய
ஆத்ம ஞானி. அந்த இடத்துல சக ஆத்ம ஞானி. அகர்மாதி தர்ஷனாத்து ஏவ, ஏவக்காரம் போடுறாரு. இந்த தர்ஷனத்தினால் மட்டுமே, கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்கின்ற ஞானத்தினால் மட்டுமே he transcended கிரகஸ்தாசிரம்ங்கிறார். அந்த ஞானம் அங்க கிடைச்சதுனால மட்டுமே அவன் எதை பண்றான்? டிரான்செண்டட் கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் and jump into சந்நியாசாசிரமம். அவர் ரெண்டை கடந்து விடுகிறார் இந்த ஞானத்தினால் மட்டுமே. ஏன் ஏவக்காரர் போடுற தெரியுங்களா? நிறைய சன்னியாசி எதுக்கு சன்னியாசம் எடுத்தாங்க போய் கேட்டு பாருங்க. பல காரணங்கள். அதனால அவங்க ஏவக்காரம் போடுறாரு. என்னது? வீட்டில் கடன் தொல்லை, ஓடிப்போ. அங்கே போய் பார்த்தா ஒரு கரெக்டான குருவாக இருக்கணும், சேராத போது அங்கேயும் நிற்க முடியல, வீட்டுக்கு வர முடியல, சன்னியாசம் போட்டாச்சு, பிச்சை எடுத்து சாப்பிடலாமா? எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அப்புறம் சுவாமிஜி சொல்லுவார், அங்கே வந்து ரிஷிகேஷில் வந்து ருத்ராட்ச கொட்டை வித்துட்டு இருக்கிறது, வியாபாரம், சாப்பாட்டுக்கு வழி, கடை வச்சுக்கிறது, ருத்ராட்சம் வித்துட்டு இருக்கிறது. ஏன்? இவங்கெல்லாம் என்ன? அகர்மத்தில் கர்மமோ கர்மத்தில் அந்த ஞானத்தை பெற்றவர்கள் அல்ல. ஆனா அதுக்கு உண்டான கிரகஸ்தா ஆசிரமத்தை டிரான்சென்ட் பண்ணி சந்நியாசம் வாங்குற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் சந்நியாசத்தை எடுத்தால் இதுதான் நிலை. சூடோ சந்நியாசி. வேற வழியே கிடையாது. அவங்க கடை வச்சு பொழைச்சுதான் ஆகணும், வயிறு வசிக்குமே, இல்லைன்னா பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டு ஆகணும். அதான் ஏவக்காரம் போடுறாரு சங்கராச்சாரிய, நைஸா போட்டு விட்டுறாரு. உனக்கு இந்த ஞானத்தின், அதாவது அந்த தர்ஷனத்தின் மூலியமா பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே உனக்கு அந்த ஞானம் கிடைச்சவன் அவனால மட்டும்தான் எதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? கிரகஸ்த ஆசிரமத்தை ஜம்ப் பண்ண முடியும். வானப்பிரஸ்தத்தையும் கிரகஸ்தாவை ஜம்ப் பண்ணி எங்க போக முடியும்? அவனால சந்நியாசத்துக்கு போக முடியும். மற்றவனால எல்லாம் இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, தேர் ஆல் சூடோ, பொய் சாமியார்கள், போலி சாமியார்கள். அதுக்குதான் டீசென்டான சூடோன்னு சொல்லிட்டேன். போலி சாமியார்கள் உருவாகும். அதுதான் இங்க சொல்றாரு. ஏவா நிஷ்கர்ம சந்நியாசி. வாட் டு யூ மீன் பை நிஷ்கர்மா சந்நியாசி? அவன் தான் என்னது? நிஷ்கர்ம சந்நியாசி. எப்பவுமே பாருங்க, கர்மன்னு ஒரு வேர்டு சங்கராச்சாரியார் கீதா பாஷ்யத்தில் யூஸ் பண்றாருன்னா அது எப்பவுமே வைதிக கர்ம. வைதிக கர்மங்கிறது எதை குறிக்குது? கிரகஸ்தா. ஏன் இங்க ஒண்ணு பிரம்மச்சரிய ஆசிரமம் சங்கராச்சாரிய சொல்லாம நீங்க எப்படிங்க சொல்றீங்க? நீங்க எனக்கு கேட்கணும். எப்படி நீங்க இந்த இடத்துல பிரம்மச்சரிய ஞானியை சொல்ற நீங்க சொல்றீங்க சன்னியாசம் போனவன? எப்படின்னா இந்த வேர்டு தான் நிஷ்கர்ம. ஏன்னா கர்மங்கிற வேர்டு எதை குறிக்குது? வைதிக கர்ம. கர்மா அது அதை எதை குறிக்குது? வைதிக கர்ம யார் தான் பண்ண முடியும்? கிரகஸ்தா. இப்ப நிஷ் போடுங்க, நிஷ் கர்ம, நிஷ் வைதிக கர்ம. நிஷ் என்னது? கிரகஸ்தாரா டிரான்சன் பண்ணவன் அர்த்தம். பிரம்மச்சரியத்திலிருந்து டிரான்சன் பண்ணவதா நிஷ் கர்ம. கிரகஸ்தாவுக்குள் போகாமல் எங்கிருந்து? பிரம்மச்சரியத்திலிருந்து அவன் சந்நியாசி ஆகிறான். அவன் என்ன பண்ணுவான்? நிஷ்கர்ம சந்நியாசி பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக ஞானத்தை பெற்றவன் என்ன பண்ணுவாரு? ஜீவன மாத்திர அர்த்த சேஷ்டகா. அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக வந்தவன் வாழ்க்கைக்கு தேவையான சர்வைவல் ஆஃப் த பாடி என்ன கர்மம் வேணுமோ அதை மட்டும்தான் செய்வார். ஜீவன மாத்திர அர்த்த சேஷ்டக. வாழ்க்கைக்கு பிரவிற்த்தி, உடல், சர்வைவல் ஆஃப் த பாடி இருந்த போதும் அந்த மாதிரி அதற்காக சன்னுன்னு என்ன அவ்வாறு, அதாவது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக கிரகஸ்தாக்கில் போகாதவங்க தண்டம்னு ஒன்று சொல்லுவோம். இந்த பிரம்மச்சரி, இந்த சன்னியாசி வந்து கையில தண்டம் கையில வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? தட் இண்டிகேட்ஸ் அவங்களுக்கு சில கர்மங்கள் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு ஒரு இது. இங்க வந்து தண்டத்தை விட்டவன் அர்த்தம். பிரம்மச்சரி ஆசிரமத்திலிருந்து சன்னியாசிக்கு போனவனுக்கு என்ன தேவையில்லை? தண்டத்துக்கு உண்டான கர்மங்கள் கூட கிடையாது. சன்னு இருந்த போதும் கர்மாணி ந பிரவர்த்ததே. அதுக்குண்டான கர்மத்தை அவன் செய்து கொண்டிருந்தாலும்
கர்மத்தில் அவன் பிரவிற்த்தி செய்வது, பிரவர்த்தத்தைனா பிரவிற்த்தி இல்லை. அவன் வேறு எந்த கர்மத்தையும் அவன் அந்த கர்மத்தை செஞ்சாலும் அந்த கர்மத்தினால் அவன் பிரவிற்த்தி, அந்த கர்மங்கள் அவனுக்கு பிரவிற்த்தியை கொடுப்பதில்லை. அவன் அதில் பிரவிப்பது இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது இப்ப பாருங்க, அடுத்து யத்யபி பிராக் இருக்கு இல்லையா, அது அடுத்த பேராவோட கொண்டு சேர்த்தணும். அது தவறு இங்க வந்துருச்சு. நம்ம அடுத்து யாரு, இப்ப நம்ம யத்யபிலிருந்து யார் ஆரம்பிக்கிறோம், கிரகஸ்தாவிலிருந்து நிதித்தியாசனம் செய்வதற்காக சந்நியாசத்தை ஏற்று சந்நியாச வித்வத், அவங்களாம் நித்தியாசனத்துக்கு போறவங்களுக்கு வித்வத் சன்னியாசி, அவங்க அந்த சன்னியாசி பத்தி சொல்றாரு. யத்யபி பிராக்கு விவேகத்தக பிரவருத்தக, அதாவது விவேகம் ஏற்படுவதற்கு முன்பு கர்மத்தில் பிரவிக்கிறார்கள். என்னது, கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பார்கள். விவேகம் ஏற்படுவதற்கு முன்பு அவர்கள் கிரகஸ்த ஆசிரமத்தில் ஈடுபட்டு இருந்தாலும், யத்யபின்னு என்ன அர்த்தம், அப்படி கிரகஸ்த ஆசிரமத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் எதற்காக, அந்தக்கரண சுத்தி சித்த சுத்தி செய்வதற்காக தான் அவங்க எங்க இருக்கிறாங்க, கர்மயோகம் பண்றதுக்காகத்தான் அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்கே போறான். இது இறைவனோட கணக்கு. அப்படி இருந்த போதும் இருந்தாலும் விவேகத்தக பிரவருத்தக என்டர்ட் இன்டு கிரகஸ்த ஆசிரமம் ஈடுபட்டு இருந்தாலும், இப்ப அடுத்த பாஷ்யத்துக்கு போய் என்னன்னா கண்டினியூஷன் அடுத்தது வருது. அடுத்தது 362 கீழ பாஷ்யம் பாருங்க. யஹது பிராரப்த கர்ம சன்னு உத்தர காலம் உத்பன்னாத்ம சம்யக் தர்ஷனக ஸ்யாத் சக கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன் ச சாதனம் கர்ம பரித்யஜதி ஏவ. அப்படி கண்டினியூ ஆகுது. யஹது உண்மையில் எவன் பிராரப்த கர்ம, இந்த இடத்துல பிராரப்த கர்மனா ஸ்டார்டட் கிரகஸ்தாசிரமம், ஸ்டார்டட் டியூட்டிஸ் ஆஃப் கிரகஸ்தாசிரமம், கிரகஸ்தாசிரமத்தின் கடமைகளை ஆரம்பித்த சன்னு கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி, பை கல்யாணம் பண்ணினா தான் அவனுக்கு அந்த கிரகஸ்தாசிரமத்தில் அதுக்குண்டான வைதிக கர்மங்கள் பண்ணுவதற்குண்டான குவாலிஃபிகேஷன் அவனுக்கு கிடைக்குது. அதுக்காக அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஸ்டார்டட் ஆல் தி டியூட்டிஸ் ஆஃப் பஞ்சமகா யக்னமா, கிரகஸ்தாசிரமத்தில் இறைவன் கொடுத்த பஞ்சமகா யக்னங்கள், வைதிக கர்மங்கள், குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். உத்தர காலம், கொஞ்ச காலத்தில் அதில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த மாதிரி ஒரு உத்தர காலம் பிற்காலத்தில் அவனுக்கு என்ன கிடைக்குது, ஆஃப்டர் கெட்டிங் வைராக்கியம்னு அர்த்தம். உத்தர காலம்னா வைராக்கியம் கிடைத்ததற்கு பிறகு. புத்திர அனந்தரம், புத்திர உற்பத்தி அனந்தரம். ஏன்னா வைராக்கியத்தை கொடுப்பதே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பசங்க பிள்ளை தான். உண்மைதான். You should hats off to those sons and daughters. ஏன்னா அங்கதான் பற்று அதிகமா இருக்கும். அவங்க தான் நம்மளுக்கு வைராக்கியத்தை கொடுப்பதற்கு உதவி செய்யறவங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. தாட் ஆஃப் த டேவா நமக்கு வைராக்கியத்தை ஒரு இடத்து, ஏன்னா நம்ம போய் ஒட்டிட்டு இருக்கிற இடம் அது. அப்போ அந்த ஒட்டிலிருந்து வர்றக்கு இறைவனே அவங்க மூலியமா நமக்கு வைராக்கியத்தை கொடுப்பதற்கு எப்படி முயற்சி பண்றாரு நீங்க பாருங்க. ஒவ்வொரு சூழலையும் நீங்க என்ன சொல்றது, அண்டர் த டேபிளே பார்க்குறோம். ஆன் த டேபிள் தான் உண்மையில் நடக்கிறது. நாம் பார்க்குறது எப்பவுமே அண்டர் த டேபிள். ஆச்சா, ஆன் த டேபிள் அதான் சப்ஜெக்டிவ் தர்ஷனம் பேர். அதை விட்டுட்டு ஆப்ஜெக்டிவாக பார்க்குறது. எனக்கு எப்படி தோணுதோ அது சம்சாரத்தின் மூலியமாக, அகங்காரத்தின் மூலியமாக ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு மாதிரி தோணும். அதுக்கு பேர் சப்ஜெக்டிவாக பார்க்காம
ஆப்ஜெக்டிவா ஒரு நிகழ்வுகளை, குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை, பேச்சுக்களை, அவங்க பேசுறது, அவங்களுடைய செயல்பாடுகளை ஆப்ஜெக்டிவா பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். நம்ம யாருக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க நம் மனதில் வைராகியம் வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார்கள். அதற்கு தகுந்த மாதிரி பேசுவார்கள், அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வார்கள். இதுதான் ஆப்ஜெக்டிவ் தர்ஷனம்னு பேர். சப்ஜெக்டிவா எனக்கு தோணுது, எனக்கு இவன் இப்படி பண்ணினானா, இவன் இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டான், அவ பேச்சு கேட்டு இப்படி பண்ண, இவ பேச்சு கேட்டு இப்படி பண்ண, அவங்க இப்படி பண்ணி, இதெல்லாம் எனக்கு தோன்றது. உங்களுக்கு தோன்றது எதுவுமே சரி அல்ல. ஆப்ஜெக்டிவா பாட்டு பாருங்க. அது இன்னைக்கு வைராக்கியம் வராம திருப்பி கொண்டே அதிலேயே உழுகிறது வேற கதை. உண்மையில் சிந்திச்சு பார்த்தா நமக்கு நல்லா புரியும். வைராகியத்தை வைராகியம் வேறங்க, அதுல திருட வைராகியம் வரணும். இந்த சாஸ்திரத்துக்குள்ள திருட வைராக்கியத்தை கொடுப்பது புத்திர உற்பத்தி அனந்தரம். புத்திர புத்திரி யார் வேணா வச்சுக்கலாம். அவங்க ஏன்னா அப்பா பயங்கர பற்று அங்கதான் இருக்கும், தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி. அப்ப அவங்க தான் நமக்கு எதை கொடுக்குறாங்க? வைராக்கியம். உட்பண்ணா அடுத்த வேர்டு உத்தர காலம்னா இதுதான் உத்தர காலம். ஒன்று பெற்று வளர்த்தி அதுகிட்ட ஒரு பிரச்சனை வந்து அதுல வைராக்கியத்தை பெற்று உட்பண்ணா அடுத்த வேர்டு உட்பண்ணாத் உட்பண்ணாத். எது உட்பண்ணாத்து? உட்பண்ணாத் சம்யக்கு தர்ஷனம். அதுக்கப்புறம் என்ன உற்பத்தி ஆகும்? உற்பத்தம்னா உற்பத்தி, உட்பன்னம்னா உற்பத்தி ஆகுது. அவனுக்கு எது மனசில் உற்பத்தி ஆகுது? வைராகியத்தை பெற்றதற்கு பிறகு சம்யக்கு தர்ஷனக. அவன் பசங்க பிள்ளைக்கு வைராகியத்தை கொடுக்குறாங்கன்னா அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துறது இல்லை. வைராகியத்தை பெற்று வகுப்புகள், வேதாந்த வகுப்புகளை சைட் பை சைடு இறைவன் கொடுத்த வேதத்தை வேதாந்தத்தை கற்றுக்கொண்டிருக்கும் போது என்ன அவனுக்கு உற்பத்தி ஆகுது? சம்யக்கு தர்ஷனம். இதுதான் அப்ஜெக்டிவ் தர்ஷனம், நாட் சப்ஜெக்டிவ். எதுல இருந்து வந்துடுறான்? சப்ஜெக்டிவ் தர்ஷனத்தை விட்டுட்டு he come to ஆப்ஜெக்டிவ் தர்ஷனம். உள்ளதை உள்ளபடி பார்த்தல். என்னுடைய அகங்காரத்தில் பார்க்காம உள்ளதை உள்ளபடி பார்த்தல். சம்யக்கு தர்ஷனக, தட் இஸ் ஆத்ம சாட்சாத்காரம். தன்னுடைய சொரூபத்தை அறிந்தவன், தன்னை சரியாக அடையாளம் கண்டு கொண்டவன். யார? தன்னை சரியா. நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எனக்கு அவனை பத்தி தெரியும், எனக்கு அவனை பத்தி தெரியும். அட கடவுளே, உன்னை பத்தி நீ தெரிந்து கொள். மற்றவர்களை பற்றி எனக்கு அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய சைக்காலஜி எல்லாம் நான் ஸ்பெல் பண்ணி வச்சிருக்கேன். அவார்டா கொடுக்க போறாங்க. அவங்க அடுத்த க்ஷணத்தில் இந்த சைக்காலஜி மாற போறாங்க. நீங்க என்னதான் ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தாலும் அது ஒரு காலத்துக்கு தான். அவங்க திருப்பி அவங்கள அறியாம என்ன பண்ணிடுவாங்க அடுத்த சைக்காலஜிக்குள்ள. என் மனம் என்பது என்ன? க்ஷணந்தோறும் மாறக்கூடியது. அதுல ஒரு க்ஷணத்துல அவங்க வச்ச நடவடிக்கையில வச்சு நீங்க ஜட்ஜ்மெண்ட் போட்டு என்ன பிரயோசனம்? இது புத்திசாலித்தன்மைன்னு பேர் வேற. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அடிக்கடி இது வேற பெரிய நேஷனல் அவார்டு கொடுக்குற மாதிரி நம்மளும் சொல்லிக்கிறது. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும், அதனால தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன். எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும், அதனால தான் நான் பேசினேன். அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அவங்கள நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு நான் கிரேட். ஐயோ முட்டாளு, மற்றவங்களை பற்றிய ஜட்ஜ்மெண்ட் போட்டு வாழ்றது நம்ம வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுக்கலை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் போட்டு நீ முடிக்கிறதுக்குள்ள அவங்க மாறி இருப்பாங்க. ஏன்னா மனம்ங்கிறது அப்படி அப்படி இப்படி அப்படி ஓடிட்டு இருக்குது. அவன் ஒரு நேரத்தை இப்படி நினச்சிருக்கலாம். அப்போ நாம் ஆமா அன்னைக்கு அவன் அப்படி சொன்னா இன்னைக்கு இப்படி சொன்னானா, அதுதான் இயற்கை. அப்படி சொன்னவங்க இப்படி சொல்றத இயற்கை. ஏன் மனம் அப்படி சொன்ன இவ்வளவு நாள் 2 நாள் கேப்புக்கு அப்புறம் இப்படி சொல்றாங்க இல்லையா? 2 நாள் எத்தனை தாட் வந்திருக்குது அவங்களுக்குள்ள, எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு மண்டை புரியல. சொன்னாங்கன்னா அப்படியே தான் நடந்துக்கணுங்கிறது கிடையாது. அது வேல்யூஸ் இருக்கிறவங்க வேற, அது நம்ம அதோட சேர்த்தக்கூடாது. ஓகேவா? உட்பண்ண எது? சம்யக்கு தர்ஷனம். வைராகியத்தின் மூலியமாக உத்தர காலம் போட்டது. வைராகியம் டேக்ஸ் டைம்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு பண்ணி கிரகஸ்தாசிரமத்தில் போனால் ஏன் உத்தர காலங்கிறாரு? உடனே ஏன் வர்றதில்லை? வைராக்கியம் பெறுவது இட் நீட்ஸ் டைம். மைண்ட் நீட்ஸ் டைம் டு கெட் மெச்சோர்ட். அதை உத்தர காலம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நினைக்குது? வைராக்கியம் மட்டும் பத்தாது, வேதாந்தத்தை படிச்சோம்னா என்ன கிடைக்கும்? சம்யக்கு தர்ஷன சியாத்து. அவனுக்கு அது கிடைச்சிருச்சு, உண்டாகலாம். சக அப்படி பண்ணவன் கர்மாணி பிரயோஜனம் அபஷ்யன்.
இந்த கர்மத்தினால் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அவன் பார்க்கறது இல்லை. கிரகஸ்தாசிரமத்தில் உட்காந்துருக்கான், வைராக்கியம் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் வகுப்புகள் அட்டன் பண்ணுறான், ஞானமும் கிடச்சிருச்சு, நிதித்தியாசனம் அதாவது சிரவண மனனம் பண்ணிட்டான், ஞானம் எல்லாம் கிடச்சிருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நிதித்தியாசனம் பண்ணால் தான் ஞான நிஷ்டைக்கு போக முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது அவனுக்கு என்ன தோணுது? கர்மங்கள், என்ன கர்மங்கள்? பஞ்சமகா யக்னங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த யூஸும் இல்லை இனிமேல். ஏன்னா பஞ்சமகா யக்னங்களை எதை கொடுக்கணும்? சித்த சுத்தியை கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. நான் அதை வச்சுத்தான் என்ன பெற்றுட்டேன்? ஞானத்தை பெற்றுட்டேன். எனக்கு இப்போ என்ன தேவையில்லை? வைதிக கர்மங்கள், டியூட்டிஸு, கடமைகள் எனக்கு அவசியம் இல்லைன்னு அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் என்ன எடுத்துக்கிறான்? அங்கிருந்து அப்படியே சன்னியாசிக்கு போயிடறான். நிதித்தியாசனத்துக்காக அவனுக்கு என்ன மனசில் இதெல்லாம் தானா தோணணும். மற்றவங்க சொல்லி சன்னியாசம் எடுப்பது அல்ல, அவனுக்கே தோணுது. சித்த சுத்தி கிடைச்சாச்சு. எதுக்காக கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வந்தான்? சித்த சுத்தி பெறுவதற்காக வந்தான். சாஸ்திரம் படிக்கணும்னு வந்தான், சித்த சுத்தி பெற்றுட்டான். சாஸ்திரத்தை எது முடிச்சிருக்கான்? சிரவண மனனத்தை முடிச்சுட்டான். இன்னும் நிதித்தியாசனத்துக்கு அவனுக்கு வீட்டில் உட்காந்துருந்தா அந்த சூழ்நிலை ஒத்துவல்லின்னு அவனுக்கு தோணுது. அந்த வீடுனோட சூழ்நிலை அப்படி இருக்குது, அல்லது அவனால முடியல அப்படின்னு என்ன பண்றான்? நிதித்தியாசனத்துக்காக இந்த ஞானி எங்க பண்றான்? சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் சன்னியாசி. அவன் என்ன பண்றான்? அப்பஷ்யன்னா அவன் அந்த இந்த கர்மத்தினால, டியூட்டிஸ்னால, பஞ்சமகா யக்னங்களால எனக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லைங்கிறத அப்பஷ்யன்னு பார்த்துட்டானா சாதனம். அந்த கர்ம, அந்த கிரகஸ்த ஆசிரம் சாதனம் அல்ல என்பதையும் பார்த்துட்டானா. அது எனக்கு சாதனம் அல்ல, சாதனம். அது சாதனம் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? கர்ம பரித்யஜதி. சாதனத்தையும் கர்மத்தையும் என்ன பண்றான்? பரித்யஜதி ஏவ. அதனால மட்டும்தான் அவ கிரகஸ்த ஆசிரமத்தை தியாகம் செய்கிறான், சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன்தான் ஏவ. இங்கே பாருங்க, ஒரு ஏவக்கார ரைஸா போட்டுறாரு. அவன்தான் ஞானியே தவிர குடும்பத்துக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ண கணவனோட வாழ முடியல, பிரச்சனையோ பிரச்சனை, மனைவியோட வாழ முடியல, இல்லை எனக்கு ஃபினான்ஷியலாக ஒன்றும் தாக்க முடியல, மஞ்சள் நோட்டீஸ் விட்டாச்சு ஓடி போயிடலான்னு ஓடி போடுறவன் சன்னியாசி கிடையாது. எப்படி போகணும்? கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சிரவண மனனத்தை நான் முடித்து விட்டேன், சித்த சுத்தி எனக்கு இனி தேவையில்லை, பஞ்சமகா யக்னங்கள் எனக்கு தேவையில்லை, கர்மயோகம் எனக்கு இனி அவசியமில்லை, நான் நிதித்தியாசனம் மட்டும்தான் எனக்கு தேவை. அதை பண்ணுவதற்கு இந்த கர்மத்தினால் எனக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. அதனால கர்மத்தை பிசிக்கல் கர்மத்திலிருந்து, டியூட்டிஸிலிருந்து நான் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம் செய்வதற்காக கிரகஸ்தாசிரமத்திலிருந்து வரணும். அவன் தான் ஞானி. என்ன குடும்பத்தில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு இல்லை, பணம் இல்லை, கடை வாங்கியாச்சு, கடங்காரெல்லாம் வந்து கதவை தட்டுறான்னு ஓடுறவன் பேரு சன்னியாசி அல்ல. அவனா அதை ஏவக்கார போடுறாரு பாருங்க. அதனால மட்டும்தான் அவன் என்ன பண்றான்? கர்மத்தை சாஸ்திரமே ஃப்ரீடம் விடுது. அந்த இடத்துல பரித்தியாகம் நீ பண்ணிக்கலாம், கர்மத்தையும் பண்ணிடலாம், கர்மத்துக்கு உண்டான சாதனத்தையும் என்ன பண்ணிடலாம், கர்ம அந்த கிரகஸ்த ஆசிரமத்தையும் என்ன பண்ணிடலாம், தியாகம் செய்யலாம். அது பர்மிஷன் இறைவனை கொடுக்குறாரு. அப்போ தியாகம் செய்து விடுகிறான். நிதித்தியாசனம் செய்வதற்கு வீடு தடையாக இருக்கிறது என்று அறிந்ததால் எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணி வருகிறான். அப்ப அவன் யாக்ஞவல்லிக்கு மாதிரி பிரச்சனை வராது. ஸோ அவன் என்ட்ரு ஆகிறதே கிரகஸ்தாசிரமத்துக்குள் நுழைவது எதற்கு நுழைகிறான்? எனக்கு சித்த சுத்தி இன்னும் வேணும், நான் அதுக்கு கர்மயோகம் பண்ணணும், அதுக்கு எனக்கு வைதிக கர்மங்கள் வரணும், பஞ்சமகா யக்னங்கள் நான் பண்ணணும், அப்பதான் எனக்கு சித்த சுத்தி கிடைக்கும், அப்புறம்தான் சாஸ்திரம் படிச்சா எனக்கு மண்டையில ஏறப்போகுது. அதுக்காகத்தான் உள்ள வந்திருக்கான். அந்த வேலை முடிஞ்சிருச்சு, உத்தர காலம், கொஞ்ச காலம் அது அவனுக்கு நிறைவேறிடுச்சு, ஜூட்டு. அப்போ நிதித்தியாசனம் செய்வதற்காக வெளியில வர்றான். வந்து ஞானத்தை அவன்ல வித்வத் சன்னியாசிங்க படிச்சாச்சு, ஒரு நிதித்தியாசனம்ங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக அவன் வர்றான். அடுத்து யாரு? தேர்ட் குரூப். இதுதான் இங்க முக்கியமே. அடுத்து படிக்கிறேன். சக குதஷ்சித் 364 பக்கம்.
சக குதச்சித் நிமித்தாத் கர்ம பரித்யாக அசம்பவே சதி கர்மணி தத்பலேச்ச சங்க ரஹிததயா ஸ்வப்ரயோஜன அபாவாத் லோக சங்கிரகார்த்தம் பூர்வவத் கர்மணி பிரவருத்தக அபி ந ஏவ கிஞ்சித் கரோதி. எத்தனை கர்மத்தை பண்ணாலும் இந்த கிரகஸ்தால இருக்கிற ஞானி கிஞ்சித்து கரோதி, எந்த கர்மமும் அவனை ஆகாமி கர்மம் அவனுக்கு கிடையாது. போ புண்ணிய பாபா பாரியம். மீனிங் எழுதிக்கலாம். சக குதச்சித், ஏதோ ஒரு காரணம், அது அவங்கவுங்களுக்கு மாறும். நீ குதச்சித் நிமித்தம்னு என்ன? கர்மம், காரணம். குதச்சித்னா ஏதோ ஒரு காரணம், அவனால என்ன பண்ண முடியல? கர்ம பரித்யாக அசம்பவே, வைதிக கர்மத்தை, பஞ்சமகா கர்மத்தை, தன்னுடைய கடமைகளை அவனால் பரித்தியாகம் பண்ண முடியல. கர்ம பரித்தியாக, கர்மம்னு என்ன சொன்ன? கிரகஸ்த ஆசிரமம்னு அர்த்தம். கர்மம்னா வைதிக கர்மம், வைதிக கர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? கிரகஸ்த ஆசிரமத்தை ஏதோ ஒரு காரணத்தினால தன் கடமைகளில் இருந்து அவனால வெளியில் அசம்பவே, அவனால தியாகம் பண்ண, பரித்தியாகம் பண்ண முடியல. பரித்தியாகம் சமயக்கு நன்கு விட்டுட்டு சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள அவனால முடியல. ஏதோ ஒரு காரணம், நான் சொன்ன பார்த்தீங்களா, எது வேணா இருக்கலாம். காரணம் ஏற்பட்டா, சதி ஏற்பட்ட போது, சப்தமி சதி சப்தமி ஏற்பட்டதுனால, ஏற்பட்டதில் அவன் என்ன பண்றான்? he was forced to live in கிரகஸ்த ஆசிரமம். வேற வழி இல்லை. she was forced to be in கிரகஸ்த ஆசிரமம். உட்டாளம் தெரிச்சிருவாங்க, ஏதோ ஒரு காரணத்துல உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு காரணத்தை தவிர, அந்த காரணம் மட்டும் விலகுச்சு அப்படின்னா தெரிச்சிருவாங்க. And there is no need for Panchamaha Yajnam, there is no need for Siddha Suddhi, there is no need for Jnanam, there is no need for Jnana Nishcha. Everything is எதுக்காக பிறந்தமோ முடிஞ்சு போச்சு. Still she or he is in Grahasthasra means for some other reason. அந்த ரீசன் மட்டும் இல்லை அப்படின்னா they will get out. பட் அந்த காரணம் ப்ராப்பரான காரணமா இருந்தா மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. பாருங்க, சொல்லாம பாருங்க. சதி கர்மணி தத் பலேச்ச, அவங்களுக்கு என்ன கிடையாது? கர்மத்தினாலேயோ அல்லது கர்மத்தினுடைய பலனினாலேயோ சங்கரகிதம், இச்சை கிடையாது. இந்த கர்மத்தை பண்ணித்தான் நான் புகழ் பெற வேண்டும், இந்த கர்மத்தை பண்ணித்தான் நான் பெருமை பெற வேண்டும், பூர்ணத்துவத்தை பெற, அதை எடுத்துக்கலாம். இந்த கர்மத்தை பண்ணித்தான் நான் பூர்ணத்துவத்தை பெற வேண்டும் என்பது அவர்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? யாருக்கு அந்த எண்ணம் இருக்குது? அகங்காரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த கர்மத்தை பண்ணினாதான் நான் பூர்ணத்துவத்துக்கு போறேங்கிற ஒரு ஃபால்சிஃபிகேஷன் இருக்கும். அகங்காரத்தை நல்லிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தேவையில்லை. அகங்காரம் நம்மளை எங்கே எப்பவுமே எங்கே உட்கார வச்சிருக்கோம்? அபூர்ணத்துவம் தான் உட்கார வச்சிருக்கோம். ஸோ we are planning for future plan. ஏன் போறான்? அகங்காரம் அபூர்ணமா அவனுக்கு தெரியுது. அப்ப அது பூர்ணத்துவம் பண்றதுக்காக அவன் ஓடுறான், ஃபியூச்சர் பிளான். இப்ப இங்க அகங்காரம் நல்லிஃபை ஆனதுக்கு அப்புறம் என்ன தேவையில்லை? there is no need of சித்த சுத்தி. that means no need of பஞ்சமகா யக்னம், no need of குரு, no need of சாஸ்திரம். எல்லாமே அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்ககிட்ட. no need of குரு, no need of சாஸ்திரம். யோசனை பாருங்க, no need of குரு, no need of சாஸ்திரம். சாஸ்திரம் மீன்ஸ் ஸ்டடி. there is no need of attending classes. எதுவுமே தேவையில்லை, அதெல்லாம் முடிச்சாச்சா வருதா? அப்போ என்ன சொல்றாரு? சங்கரகிரி, எதுவுமே அவருக்கு அது இச்சையாக இல்லை. ஸ்வப்பிரயோஜனம் அபாவா, தனக்கு அந்த ஆசிரமத்தில் உட்கார்ந்து, கிரகஸ்த ஆசிரமத்தில் உட்கார்ந்து கர்மத்தை பண்றதுனால எந்தவித பிரயோஜனமும் அவருக்கு அபாவம். ஸ்வப்பிரயோஜனம், சொந்தமா அவருக்குன்னு எந்த பிரயோஜனம் கிடையாது. எப்படிங்க? அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவருக்கு எதுக்கு கர்மத்தினுடைய உதவி? கர்மமோ அதனுடைய வருகிற கர்ம பலனினாலோ அவருக்கு இச்சை கிடையாது, ஆசை கிடையாது. ஏன்? எல்லாமே அதோட வேலையை முடிச்சிருச்சு அவர்கிட்ட.
அப்ப அவருக்கு அதுல எதுவும் ஆசை கிடையாது. லோக சங்கிரகார்த்தம், உலக மக்களின் நன்மையின் பொருட்டு பூர்வவத்து. பூர்வவத்து என்னது? கிரகஸ்தாசிரமத்தில் ஞானத்தை பெறுவதற்கு முன்பு எப்படி கர்மத்தை செய்து கொண்டிருந்தாரோ அதை போலவே அர்த்தம். பூர்வவத்துனா ஞான உற்பத்தி பிராக்கு, ஞானம் உற்பத்தியாவதற்கு முன்பு அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு அவர் என்னென்ன கர்மங்களை செய்தாரோ, பூர்வத்து கர்மணி பிரவருத்தக, கர்மத்தில் அவர் பிரவருத்தி செய்வார். அப்படின்னு என்ன? கர்மத்தை செய்வார். எதற்காக? எதற்காக இல்லை, எதற்காக தெரியும். எதற்காக இல்லை, எதற்காக கிரகசாஸ்திரத்தில் நுழைஞ்சார் அவரு? டு கெட் சித்த சுத்தி. அதுக்காக கர்மயோகம், அதற்காக பஞ்சமகா யக்னம், அப்புறம் அட்டெண்டிங் த கிளாஸஸ் ஃபார் ஞானம், அப்புறம் நிதித்தியாசம் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு தேவை? கர்மத்தினால் அவருக்கு எந்த பிரயோசனம் இல்லை, செய்யறதுனால. ஏன்னா சில பேர் கர்மத்தை பண்றது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுலேயும் பிரயோசனம் இல்லை. அல்லது அது மூலியமா ஒரு பலன் வரும் இல்லையா, அதுலேயும் அவருக்கு எந்த பிரயோசனம் இல்லை, வேறு இதுவே இல்லை. ஆனா பூர்வவத்து ஞானத்தை பெறுவதற்கு முன்பு எப்படி செஞ்சாரோ அதை போலவே செய்யறாரு. ஒரே வேர்டு, லோக சங்கிரகார்த்தம். அதுக்கு நான் போன கிளாஸே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லோக சங்கிரகார்த்தம். அவங்ககிட்ட போய் நீங்க ஏன் இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க கேட்டு பாருங்க. ஒன்று சொல்லுவாங்க, ஈஸ்வர கிருதஜ்ஞகன்னு பேர். அப்படின்னா கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. எனக்கு கொடுத்தாரு, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஈஸ்வர கிருதஜ்ஞக, கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. அவங்க அந்த டீச்சிங்ல இருக்கலாம். அடுத்தது குரு தட்சணை. எனக்கு நான் ஒருத்தர் குருகிட்ட படித்தேன், அவர் எதுவுமே என்கிட்ட வாங்கிக்கல. ஸோ அவருடைய தட்சணையாக நான் அடுத்தவங்களுக்கு இந்த நாலேஜை டீச்சிங்க்கு வந்தேன். நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம், குரு தட்சணையாக. அடுத்தது லோக சேவா. அதான் லோக சங்கிரகார்த்தம், லோகத்துக்கு ஒரு சேவை, உலகத்துக்கு நம்ம சேவை பண்ணணும். ஏன்னா நிறைய நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், கான்ட்ரிபியூஷன். என்கிட்ட சொத்தோ பணமோ காசோ கிடையாது, ஆனால் கொடுக்கறக்கு என்கிட்ட என்ன இருக்கு? அதை விட அதிகமான வேல்யூபுள் ஞானம் ஐ கேன் ஹேண்ட் ஓவர் டு தட். லோக சேவா. லோக சேவா, குடும்பத்துக்கு சேவை பண்றக்கே நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். லோக சேவா வருது, விஷால புத்தி. ஆல்ரெடி ஒரு அட்டைண்ட் ஆயிட்டார், அவங்களால மட்டும்தான் லோக சேவா பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணும்? வேற மாதிரி சில அதில் எதிர்பார்த்துட்டு வந்திருப்பேன். எதையும் எதிர்பார்க்காமல் லோக சேவா he will teach. அடுத்தது வேதாந்த என்ன சொல்றது? பிரச்சாரம். வேதாந்தத்தை நம்ம கொண்டு சேர்த்தோம். வேதாந்தத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இந்த நாலு தான் என்ன சொன்னேன் நான், லோக சங்கரகார்த்தம் அப்படின்னா இதெல்லாம் வரும். ஈஸ்வர கிருதஜ்ஞகா, குரு தட்சிணா, லோக சேவா, அடுத்தது பிரச்சாரம். இது வேதாந்த பிரச்சாரம். வேதாந்தம் இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. வேதாந்தத்தை வேதாந்தத்துக்காக வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் மக்களுக்காக சொல்லித் தரது ஒண்ணு, குருவுக்காக சொல்லிக் கொடுக்கறது ஒண்ணு, ஈஸ்வரனுக்காக சொல்லிக் கொடுக்கறது ஒண்ணு, வேதாந்தத்துக்காக வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்தல். இதுதான் லோக சங்கிரகார்த்தம். பண்ணிட்டு இருந்தாலும் பிரவர்த்தகாப்பி, இதுல எல்லாம் அவர் பிரவர்த்தி, இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு அவரு பிரவர்த்திக்கிறார், கர்மத்தை செய்யறார். வகுப்புகள் எடுக்கலாம், எதையோ அரசனா கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. சக்தி அந்த பிராரப்தம் அவங்க எங்க கூட்டிட்டு போகுது அந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஞானி, கிரகஸ்த ஞானி அரசனா கூட இருக்கலாம். ஜனகர் இருந்தாரா இல்லையா? அரசன் அந்த சீட்ல போய் உட்கார்ந்த மினிஸ்டரா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பிஆர், எது வேணா இருக்கலாம். லோக்கம் லோக்க அவங்க என்ன பண்றாங்க? லோக்க சேவா. கிளாஸ் எடுக்கிறது மட்டுமல்ல, அந்த மாதிரியும் இருக்கலாம். அடுத்தது ந ஏவ கிஞ்சித் கரோதி. எத்தனை வேலை அவர் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் கர்மத்தை செய்யல. ஏன்னா he is not at all touched by கர்ம பலா. புண்ணியமோ பாப்பமோ ஆகாமி என்ன சொல்றது ஜென்ரேஷன் அவருக்கு இருக்காது. உற்பத்தி ஆகாமி ஜென்ரேஷனா சொல்றது உற்பத்தி, ஜென்ரேட்டருங்கிறோம்ல, அந்த மாதிரி ஆகாமி உற்பத்தி அவருக்கு என்ன இருக்கும்? ஏன்னா ஆகாமி உற்பத்தி எப்படி வருது? புண்ணிய பாப்பம் அகங்காரம் தானே கூட்டிட்டு வருது. உங்க புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அவர் நல்லிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஆகாமிங்கிற உற்பத்தி கிடையாது. அகம்
அவருக்கு என்ன தெரியுங்களா ஒன்று புரியும், சித்த சுத்தின்னு சொல்லணும்ல, அவருக்கு என்ன புரியும்னா அகம் சித்த ரஹிதக. புரிஞ்சு போச்சு அவருக்கு, அகம் சித்த ரஹிதக. ஸோ தேர் இஸ் நோ நீட் ஆஃப் சித்த சுத்தி ஃபார் மீ. திஸ் இஸ் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். அகம் ஆத்மா அஸ்மி குணா. அப்புறம் எத்தனை வேலை செய்யறாரு, அதுல வர 3வது அத்தியாயத்தில் ஒரு வருமே, குணாக குணேஷ வர்த்தந்தே, குணாக குணேஷு வர்த்தந்தே. அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. அடுத்தது ஆத்மா தன்னுடைய பூர்ணத்துவத்திற்கு கர்த்திருவத்தையோ போக்திருத்துவத்தையோ அகங்காரத்தையோ டிபெண்ட் பண்ணி இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். ஆத்மா தன்னுடைய பூர்ணத்துவத்துக்கு டசன்ட் டிபெண்ட் அப்பான். ஆத்மா பூர்ணத்துவம், ஆத்மாவுடைய பூர்ணத்துவம் என்பது டசன்ட் டிபெண்ட் அப்பான் எது, கர்த்திருவம் போக்திருவம் அல்லது அகங்காரம். கர்மா, அகங்காரம் விட கர்மா, கர்ம பலன் அப்படி எழுதிக்கலாம். கர்மா, கர்ம பலன், இதையெல்லாம் அது டசன்ட் டிபெண்ட் அப்பான் ஆத்மா தன்னுடைய பூர்ணத்துவத்துக்கு. ஆச்சுங்களா? சாரி, அகங்காரம் இங்கே எழுதக்கூடாது, அகங்காரம் அடுத்த வேர்டு சொல்லணும். இப்போ என்ன சொல்றேன்னா, ஆத்மா டசன்ட் டிபெண்ட் அப்பான் ஃபார் இட்ஸ் பூர்ணத்துவம், டசன்ட் டிபெண்ட் அப்பான் கர்த்திருவம் போக்திருத்துவம் கர்மா, கர்ம பலனை டிபெண்ட் பண்ணி இல்லை. எது ஆத்மா. அகங்காரம் துடைய பூர்ணத்துவம், ஆத்மாவுடைய பூர்ணத்துவத்தை சொல்றேன். இப்ப அகங்காரத்தினுடைய பூர்ணத்துவம் எதை நம்பி இருக்கிறது, அதுதான் அடுத்த ஸ்லோகத்தினுடைய பாயிண்ட். அதுல தான் எதை நம்பி இருக்குது. ஆத்மாவுடைய பூர்ணத்துவம் கர்த்திருவம் போக்திருத்துவம் கர்ம, கர்ம பலனை டிபெண்ட் பண்ணி இல்லை. அகங்காரத்துடைய பூர்ணத்துவம் எதை டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? யாரா கேள்வி பதில் சொல்ல முடியுமா? ஓபன் பண்ணணும், சொன்னா தப்பா போயிடுச்சு. சொல்லுங்க. கர்த்திருவம் போக்திருத்துவம் கர்மம், கர்ம பலன், இது எல்லாமே சார்ந்துதான் இருக்குதுங்க. எல்லாத்தையும் சார்ந்தாலும் அகங்காரம் அபூர்ணம். இதை ட்ரிக்கின்னு நான் டக்குன்னு இப்படி சொல்லுவீங்கிறக்காக நான் ட்ரிக்கிங்கிற வேர்டு யூஸ் பண்ணேன். ஆத்மாவுடைய பூர்ணத்துவம், ஏன்னா இந்த பாயிண்ட் தான் இந்த கிளாஸோட மெயினே. ஆத்மாவுடைய பூர்ணத்துவம் எதை நம்பி இல்லை, எதை நம்பி இல்லைன்னு சொன்ன, டிபெண்ட்ஸ் அப்பான் கர்த்திருவம் போக்திருத்துவம் கர்ம, கர்ம பலனை அதை டிபெண்ட் பண்ணி ஆத்மாவுடைய பூர்ணத்துவம் இல்லை. அகங்காரத்துடைய பூர்ணத்துவம் எதை நம்பி, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, அகங்காரத்துல பூர்ணத்துவம்னே கிடையாது. அகங்காரத்தில் நிக்கிற வரைக்கும் பூர்ணத்துவம் என்பது ட்ரில்லியன் ஆஃப் இயர்ஸ், பில்லியன் ஆஃப் இயர்ஸ், ட்ரில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஜென்மத்தை எடுத்து, இந்த ஜென்மத்தை மட்டும் சொல்லிங்க, அகங்காரத்துடைய பூர்ணத்துக்கு சொல்றேன் நான். பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பர்த் ஜென்மா எடுத்து 100% சக்சஸ்ஃபுல் கர்மத்தை நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலும், அத்தனை ஜென்மத்திலும் மனிதனாக பிறந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பர்த், பில்லியன்ஸ் ஆஃப் பர்த் மனிதனாக பிறந்து சக்சஸ்ஃபுல் கர்மா 100% நான் வெற்றி அடைந்தேன் வாழ்க்கையில் சொல்ற சக்சஸ்ஃபுல் கர்மாவை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலுமே அகங்காரம் பூர்ணத்துவத்தை அடையாது. இந்த ஒரு விஷயம் தெரியாம தான் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அகங்காரத்தில் இன்னும் மனிதன் எதை தேடுறா, he want to be poor. ஏன்னா இவனுடைய ஒரிஜினல் சுரூபம் பூர்ணக்க. அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக இவனுக்கு என்ன தெரியுது, அபூர்ணமா தனக்கு தெரியுது, காமிக்குது உலகம். நீ அபூர்ணக, நீ அபூர்ணக, இதுல நீ கூட குறை, இதுல குறை, அதுல குறை, இதுல குறை. ஏன்? அவனுடைய சொரூபம் பூர்ண சொரூபம். ஆனா அகங்கார அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக அவனுக்கு எப்படி தன்னை பார்க்கிறான், அபூர்ணகா. அகங்காரத்தில் அவன் எதை பார்க்கிறான், அபூர்ணத்தை அகங்காரத்தில் பார்க்கிறான். சரீர அபிமானத்தினால் அவன் பார்க்கிறான்.
அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் அந்த பூர்ணத்துவத்தை பெறுவதற்காக ஓடுகிறான். 100% சக்சஸ்ஃபுல் வேலைகளை செய்து ஃபியூச்சர்ல நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பர்த் எடுத்திருக்கான். அடுத்த பர்த்ல எடுத்துருவேன், அடுத்த பர்த்ல நான் பூர்ணம் ஆயிடுவேன், அடுத்த பர்த்ல பூர்ணம் ஆயிடுவேன். அவனும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓடியாச்சு. பர்த் மனித சரிதமே எடுத்தன்னு கணக்கு வச்சா கூட அத்தனை இயர்ஸ் போராடி அந்த எதுக்கு நோக்கி எதனால ஓடுறான்? தன்னை அபூர்ணா ஃபீல் பண்றான், அது பூர்ணமா ஆகணும்னு நினைக்கிறான், ஓடுறான். ஆனா என்ன பெத்தட்டிக் கண்டிஷன்னா, அகங்காரத்தில் பூர்ணத்துவம் என்பது கிடையவே கிடையாது. இத தெரிஞ்சுக்கிறான் பாருங்க. மனு என்ன சொல்றது? She is the most intelligent person in this world. Money making persons are not the intelligent persons. நிறைய உறவுகளை சேர்த்து வச்சிருக்கவங்க not intelligent persons. பாடி ஃபிட்டா வச்சிருக்கவங்க they are not intelligent persons. இத தெரிஞ்சுக்கிறான் பாருங்க. ஏன்னா ஏன் வந்து அதை நோக்கி ஓடுறான்? ஏன் அபூர்ணம் அவனுக்கு பிடிக்கல? அடுத்த கேள்வி, ஏன் அவனுக்கு அந்த அபூர்ணம் ஏன் பிடிக்கல? ஆட ஒரிஜினல் கண்ணுல ஒரு சுண்டு தூசு உளுந்த என்னமா உறுத்துது? ஃபாரின் பாடி ஒரு துளியோடு தூசு, அது அந்த இறப்பையில் இருக்கிற ஒரு முடி உள்ள போய் விழுந்துருச்சு எங்களை தூக்கத்துல. காலையில் எந்திரிக்கும் போது என்னமா கண்ணு வீங்கி என்ன பண்ணுது அந்த முடி வெளியில வர வரைக்கும். ஏன் அது கண்ணுக்கு பிடிக்கல? ஃபாரின் பாடி. அது கண்ணு இறப்பையில் இருக்கிற முடியாதான். அது உள்ள போனா கூட கண்ணுனால எக்ஸ்ட்ராவா எதை ஆட் பண்ணிக்க தன்னுடைய அது எதுவுமே இல்லாம தூசுகள் இல்லாம இருக்கிற நிலையை தான் அது விரும்புது. ஒரு தூசு வந்தன ஃபாரின் பாடி அது பிடிக்கல. தன்னை தவிர்த்து வேறாக ஒரு பொருளை சேர்த்து கொள்வது கண்ணுக்கு முடியாது. பிடிக்கலிங்கிறது இல்ல, முடியாது. கண்ணுனால அந்த பொருளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுது? கண்ணீரா தள்ளுன்னு தள்ளுத. எத்தனை கண்ணீர் வருது அந்த முடிய வெளியே தள்ளுறக்கு, தூச வெளியே தள்ளுறக்கு. அதேதான் என்னுடைய ஒரிஜினல் என்னது? பூர்ணக அகம். இதுல வந்த ஃபாரின் பாடி என்னது? அபூர்ணக ஃபாரின் பாடி. என்டர் இன்டு யுவர் மைண்ட், நாட் இன் த ஐஸ், இன் த மைண்ட். அந்த ஃபாரின் பாடி வந்தோன்ன மனிதன் என்ன பண்றான்? ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? அதை தொலைக்கணும். அந்த அபூர்ணம்ங்கிற ஃபாரின் பாடிய தொலைக்கணும். மாலையா எப்படி கண்ணீரை விடுகிறதோ அதுபோல் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்டு உடல் வருத்தி ஏன் உழைக்கிறான்னா, டு கெட் அவுட் ஆஃப் தட் போர் அபூர்ணத்துவம். ஆனா பெத்தட்டிக் கண்டிஷன் அகங்காரத்துல நிக்கிற வரைக்கும் அபூர்ணத்துவத்திலிருந்து ஒருவன் விடுபட பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பர்த் எடுத்து அத்தனையும் டாட்டா அம்பானியா சம்பாரிச்சு சக்சஸ்ஃபுல் கர்மத்தை நீங்க பண்ணினாலும் யூ கேனாட் கெட் அவுட் ஆஃப் அபூர்ணத்துவம். ஏன்? அகங்காரத்தில் அபூர்ணத்துவம் என்பது கிடையாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.